இதுதான் என்னுடைய சமையல் கட்டு. இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? முதல்ல 2 அடுப்பு. இது 2ம் சிலிண்டர் அடுப்பு. ஒரு ஒரு எலக்ட்ரிக் அடுப்பு. அப்புறம் இது வந்து ஒரு ஸ்பூனு, இது வந்து ஜல்லிக்கரண்டி, இது 2ம் தோசை கரண்டி, இது கத்தி. இதை தான் கொலை பண்ணணும். அப்புறம் இது வந்து ஃப்ரைட் ரைஸ் கலர்றதுக்கு. அப்புறம் இது தோசை ஊற்றுறதுக்கு. அப்புறம் இதுவும் பால் காய்ச்சறதுக்கு, டீ போட. இது வந்து வடிகட்டி. இதுவும் தோசைக்கல். அப்படியே இங்கே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு செக்ஷன். இது 2மே தொட்டுக்கிறதுக்கு வைக்க. அப்புறம் இது ஒரு தட்டு. அப்புறம் டிஃபனுக்கு ஒரு தட்டு. அப்புறம் நார்மல் தட்டு. இதுவும் நார்மல் தட்டு. இந்த செக்ஷனையும் மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இது ஒரு சொம்பா என்னதுன்னே தெரில, குடம். 2 குடம் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு இட்லி குண்டான். உள்ளே வந்து இருக்குதான்னு தெரில, ஆனால் உள்ளே ஏதோ சத்தம் கேட்குது. நெக்ஸ்ட் இது வந்து உப்பு ஜாடி. உப்பு ஜாடிக்குள்ள ஸ்பூன். நெக்ஸ்ட்டு இது வந்து தண்ணி வச்சுக்கிறதுக்கு. இது வந்து சூடான கடாய். நெக்ஸ்ட்டு ஒரு அழகான குட்டியான கிளாஸ். அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், இது வந்து பார்த்திங்கன்னா குப்பை தொட்டி, அதாவது மரம். அப்படியே இப்படி போட்டுடலாம். அப்புறம் இது வந்து ஃப்ரைட் ரைஸ் கலரில் இப்படி வச்சு அப்படியே மாஸ் காட்டுறதுக்கு. அப்புறம் ஒரு க்யூட்டான கப்பு இப்படி பிடிச்சி இந்தாங்க உங்களுக்கும் பார்த்துக்கோங்க, இவ்வளோ அழகாக குட்டியாக. நெக்ஸ்ட்டு பனியாரக்கல். பார்க்க இட்லி போடுற கல் மாதிரி தானே இருக்கும். இதெல்லாம் நாங்கள் 200 ரூபாய்க்கு வாங்கினோம். 200 ரூபா இல்லை, 110 ரூபா இவ்வளோக்கு வாங்கினோம். எவ்வளோ அழகாக குட்டியாக 5 ஈடு வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்தாலே தெரியும், திருப்பலாம் இதை வச்சு. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி செக்ஷன். சப்பாத்தினாலே வழக்கமாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அதே மாதிரி எனக்கும் பிடிக்கும். இதை வச்சு அப்படியே உருட்டுறது. பார்த்திங்கன்னா கரை இருக்கும், அதில் நான் சப்பாத்தி பண்ணியிருக்கேன். அப்புறம் இது என்னதுன்னே தெரில, சப்பாத்தி மாவு பிசைறதுக்கான ஒரு ஐட்டம். அப்புறம் இது வந்து குக்கர் இல்லை, வேறு எதுவோ. அப்புறம் இது வந்து ஒரு பார்பி. அப்புறம் இது ஒரு பூதம். இந்த பொருட்களை வச்சு சமையல் செய்யலாமா? சரி, அப்புறமா செய்யலாம். இது எல்லாமே எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ். ஓகே, பாய்.